சென்னை டு பாண்டிச்சேரி ஈசிஆர் ரோட்ல ரொம்ப ஜாலியா போயிருப்பீங்க. அங்க கடலோரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பால் அடைஞ்ச பழைய கோட்டையை பத்தியும் அங்க இருக்கக்கூடிய மிஸ்ட்ரி பத்தியும் யாருக்கும் தெரியாது. ஆலம்பரை கோட்டை. இந்த கோட்டை 18ஆம் நூற்றாண்டுல முகலாய பேரரசனால கட்டப்பட்டது. அப்போ இந்த இடத்தை ஆட்சி பண்ணவரே நவாப் தோஸ்த் அலிகான். அவர் தான் இந்த ஒரு கோட்டையை கட்டினாரு. இது ஒரு பாதுகாப்பு கோட்டை மட்டும் கிடையாது, நாணய சாலையும் கூட. அப்படின்னா இந்த ஒரு இடத்துலதான் தங்க நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கு. 1750வது வருஷம் பிரெஞ்சு தளபதியான டூப்ளே இந்த ஒரு கோட்டைக்கு வராரு. அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து இந்த கோட்டை மேல அவருக்கு ஒரு கண்ணு ஏற்படுது. பிரெஞ்சுக்காரர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையே நிறைய ரகசிய ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. அதுக்கு இந்த கோட்டை தான் சாட்சி. சரியா 10 வருஷம் கழிச்சு 1760வது வருஷம் பிரெஞ்சு படை கோட்டையை முற்றுகையிடுறாங்க. அந்த ஒரு நாள் சண்டையும் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த இடத்திலே செத்தும் போறாங்க. பிரெஞ்சுக்காரர்களோட துரோகத்தினால முகலாய பேரரசு தோல்வியை சந்திக்குது. அந்த கோட்டைக்குள்ள ஒரு பழைய கிணறு இருக்குமா, எதிரிங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு கோட்டையை சேர்ந்த பெண்கள் அந்த கிணத்துக்குள்ள உளுந்து தற்கொலையும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்த காலகட்டங்கள்ல இந்த ஒரு கோட்டை பராமரிப்பு இல்லாம சிதைய ஆரம்பிச்சிருக்கு. மிஞ்சி இருந்த கோட்டைய 2004 வந்த சுனாமி இன்னும் சிதைச்சிட்டு போயிருச்சு. இந்த ஒரு கோட்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி என்ன? இந்த ஒரு கோட்டையில நள்ளிரவு நேரத்துல இங்க இருக்கக்கூடிய பாலடைஞ்ச கிணத்துக்குள்ள இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு உதவி கேட்டு கத்தக்கூடிய பெண்ணோட குரலும் கேக்குமா? அதே சமயம் நிறைய பெண்களோட அழுகுரலும் ஒரே நேரத்துல கேக்கும். அந்த ஒரு கோட்டைக்குள்ள இரவு நேரங்கள்ல வீசக்கூடிய காத்துல அங்க இறந்து போன போர் வீரர்களோட ரத்த வாடையும் வீசும். இந்த ஒரு கோட்டையில நைட்டு தனியா தங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க தங்குவீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கங்க.